நமஸ்காரம். நான் ரவையில் இன்னைக்கு பீட்ரூட் போட்டு பணியாரம் பண்ண போகிறேன். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். நெய் போட்டு நல்லா சிகப்பாக வாசனை வரும்படி ரவையை வறுத்து வச்சுருக்கேன். 2 டம்ளர் ரவை வறுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1/2 லிட்டர் தயிர் வச்சுருக்கேன். புளிச்ச தயிராக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பரவாயில்ல. பீட்ரூட் 2 வச்சுருக்கேன். வெங்காயம் 2 வச்சுருக்கேன். கருவேப்பிலை, பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கொத்தமல்லி வேணுன்னா நீங்கள் போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் நெய்யும் வச்சுருக்கேன். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், பெருங்காயம் வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு வச்சுருக்கேன். வறுத்த ரவையில் உப்பும் தயிரும் குத்தி இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். இது கொஞ்சம் 1 ஹவர் ஊறட்டும். இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். தாளிக்கிறதுக்கு பாண்டியில் எண்ணெய் வச்சுருக்கேன். முதல்ல மிளகா போடுறேன், கடுகு போடுறேன். கடுகு வெடிக்கட்டும். கடலைப்பருப்பு போடுறேன். உளுத்தம்பருப்பு போடுறேன். இதுக்கு கருப்பாக எடுத்து பெருங்காயம் போட்டுக்கிறேன். வேணும்னா இந்த டைமில் நீங்கள் முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் திட்டி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். தேங்காய் வெள்ளை உரவா போட்டுக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவில் போட்டுக்கலாம். பீட்ரூட் துருவி வச்சுட்டுருக்கேன். இதையும் அதில் போட்டுறேன். ஒரு 10 நிமிஷம் இது இப்படியே ஊறட்டும். அப்புறம் உங்களுக்கு கலந்து காமிச்சிட்டு எப்படி இருக்குது மாவுன்னு பணியாரம் குத்தி காமிக்கிறேன். வெங்காயம் வதக்கி போட்டிருக்கேன். இதை சேர்த்து கலக்கணும். வேணுங்கிறவா வெங்காயம் போட்டுக்கோங்க, வேண்டாம்னா பரவாயில்ல. உங்களுக்கு மாவு கலக்கிறதா இருக்கும். இந்த மாதிரி இதில் இருந்ததுன்னா குத்துறதுக்கு நல்லா வரும். நான் பொறுமையாக மெதுவாக வச்சு சிம்லேயே வச்சு குத்தணும். கல் காஞ்சின்னு நமக்கு ஒரு இடம் குத்தி காமிக்கிறேன். மூடி வைக்கிறேன். வெந்திருக்கு. இந்த பாருங்க, தேப்பி போடுறேன். ஒரு பக்கம் வெந்திருக்கு. குத்தி காமிக்கிறேன். நல்லா ஒட்டாமல் வந்திருக்கு. உள்ளுக்குள்ளே இது பஞ்சு மாதிரி இருக்கும், மேலே வந்து கிறிஸ்பியாக இருக்கும். அப்படியே வைக்கலாம். இதுதான் பீட்ரூட் பணியாரம். பாருங்கள், உடச்சி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். உள்ள மேலே கிறிஸ்பியாக இருக்கும். இதுக்கு கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகா, புளி வச்சு சட்னி அரைச்சிருக்கேன். நீங்கள் எந்த சட்னி வேணாலும் அரைச்சிக்கலாம். இப்படி தான் இருக்கும் பணியாரம், ரவை பணியாரம் பீட்ரூட் போட்டது. நீங்களும் பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.